சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் ஈழத் தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் ஆபத்தான நிலை. சந்திக்கும் இடம் முக்கியமல்ல, எதற்காக சந்தித்தோம் என்பதே முக்கியம். சுமந்திரன் பதிலடி. தருமபுரத்திலிருந்து முல்லைத்தீவுக்கு கசிப்பு கடத்திய சகோதரர்கள் கைது. யாழ்ப்பாணத்தில் முந்திச் செல்ல முற்பட்டதால் நேர்ந்த விபரீதம், தூக்கி வீசப்பட்ட இருவர். புலிகளின் ஆயுத கொள்கலன் விவகாரம் சிக்கலில் சிக்குவார அனுர. நாட்டில் மீண்டும் மின் கட்டண அதிகரிப்பு, வெளியானது தகவல். சகல சபைகளிலும் தமிழரசு போட்டி, எம்ஏ சுமந்திரன் அறிவிப்பு. ஆட்டம் காணும் தென்னிலங்கை அரசியல், கடவுள் ஆசிக்காய் விரையும் முக்கிய புள்ளிகள். அச்சமூட்டும் செம்மணி புதைகுழி தொடர்பில் அனுர தரப்பின் முக்கிய அறிவித்தல். ஆட்டம் காட்டும் டக்ளஸ், நகைப்புக்குள்ளாக்கும் தமிழரசு கட்சி. மாவை சேனாதிராஜாவை படுகொலை செய்ய முயன்றவரே டக்ளஸ் தேவானந்தா, சாடும் ஸ்ரீதரன் எம்பி. தொடர்வன விரிவான செய்திகள். தமிழின அடையாளங்களை மாற்றி வடக்கு கிழக்கு சகல மக்களினதும் வரலாற்று வாழ்விடம் என்ற தோற்றத்தை காண்பிக்கும் வியூகங்கள் பலவற்றை கொழும்பு நிர்வாகம் ஏற்கனவே கட்டமைத்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் தெரிவித்தார். குறித்த விடயத்தை தன்னுடைய சமூக ஊடக பதிவினூடாக அவர் சுட்டிக்காட்டினார். தமிழின அடையாளங்களை மாற்றும் பல புதிய வியூகங்கள் திரைமறைவில் வகுக்கப்படுகின்றன. ஆனால் அதனை தடுப்பதற்கு அல்லது அது பற்றிய சிந்தனையின்றி வெறுமனே உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. உலக அரசியல் ஒழுங்கு மாறி வருகிறது. முரண்பாட்டில் உடன்பாடு என்ற போக்கில் புவிசார் அரசியல் சூழல் நிலவி வருகிறது. இதற்கேற்ப சிங்கள அரசியல் ராஜதந்திரங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. குறிப்பாக இலங்கை அரசு ராஜதந்திரிகள் புவிசார் அரசியல் போக்குகளை மிக நுட்பமாக ஆராய்ந்து கட்சி அரசியலை கடந்து வியூகங்களை வகுக்கிறார்கள். இந்த பின்னணியில் தமிழ் தரப்பின் அரசியலுக்கு சர்வதேச மட்டத்தில் மேலும் பல ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன. குறிப்பாக பிரதான சிங்கள அரசியல் கட்சிகள் தமக்கிடையே முரண்பட்டாலும் தமிழர் விவகாரத்தை கையாள்வதில் ஒருமித்த கருத்துடன் செயற்படுவதற்கு இலங்கை ராஜதந்திர சேவை சிறந்த உதாரணமாக காணப்படுகின்றது. எந்த தரப்புடனும் தமிழரசுக் கட்சி கூட்டாட்சிக்கு இணங்கவில்லை. சபைகளில் நிர்வாகம் அமைக்க ஆதரவு வழங்குமாறு தமிழ் கட்சிகளை கோரினோம் என எம்ஏ சுமந்திரன் குறிப்பிட்டார். கொழும்பில் நேற்று அவரின் இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் முடிவடைந்த கையுடன் எங்களுடைய கட்சியின் அரசியல் குழு வவுனியாவில் கூடி ஆராய்ந்து தீர்மானம் ஒன்றை எடுத்தது. எந்தெந்த சபைகளில் அதிகூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பில் ஏனைய தமிழ் கட்சிகளோடு பேசுவது என்பதை பகிரங்கமாக கூறியிருந்தோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். தருமபுரம் புன்னை நீராவி பகுதியில் இருந்து முல்லைத்தீவு பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் கசிப்பை கடத்தி சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நேற்று மாலை 110 லிட்டர் கசிப்புடன் புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்பொழுது விற்பனைக்கு தயாராக இருந்த 110 லிட்டர் கசிப்பு மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. இதன்பொழுது மாதகல் மேற்கு மாதகல் பகுதியைச் சேர்ந்த கணபதி பிள்ளை உலகேந்திரம் வயது 56 என்பவரை உயிரிழந்தார். குறித்த நபர் நேற்று இன்னொரு நபரை ஏற்றியவாறு சங்கானையிலிருந்து சித்தங்கடி நோக்கி பயணித்தார். இதன்போது சங்கானை பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகில் உள்ள வளைவில் முன்னால் சென்ற முச்சக்கர வண்டியை முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிரே வந்த பட்டாரக வாகனம் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதையடுத்து இருவரும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். 2024 ஆண்டு செப்டம்பரில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்க ஸ்ரீலங்காவின் முதல் இடதுசாரி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரின் வெற்றி கடந்த கால அரசியல் குடும்பங்களின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து 2024 நவம்பரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்பிபி 225 இடங்களில் 159 இடங்களை வென்று பெரும்பான்மையை பெற்றது. இந்த வெற்றிகால அரசாங்கம் முக்கியமான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளும் திறனை பெற்றுக் கொண்டுள்ளது.
தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவால் கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து அரசியல் பரப்பில் பேசப்படுகிறது. கடந்த காலங்களில் சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலங்களில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரவால் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த குற்றச்சாட்டு சரியென்றால் கடந்த கால அரசாங்கத்தைப் போல தற்போதைய அரசாங்கமும் ஊழல் மோசடியில் ஈடுபடுகிறது என்று தான் அர்த்தம் என பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். மின்கட்டண உயர்வு தொடர்பில் பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொது முன்மொழிவுகள் இலங்கை மின்சார சபையின் சமர்ப்பிப்பு மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகள் குறித்த அறிக்கைகளை மதிப்பிட்ட பிறகு பரிந்துரையை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆய்வு இப்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் மின்சார கட்டணத்தை 18.3% அதிகரிக்கும் இலங்கை மின்சார சபையின் திட்டம் தொடர்பான தன்னுடைய பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நிர்வாகங்களை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் சில கட்சிகளுடன் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபைகள் தவிர்ந்த மற்றைய சபைகள் அனைத்திலும் இலங்கை தமிழரசுக் கட்சி மேயர் தவிசாளர் பதவிகளுக்கு வேட்பாளர்களை முன்மொழியும் என தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்று இரவு இணைய வழியில் நடைபெற்றது. இதன்பொழுது உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள், உயர் பதவியில் இருந்த அரசு அதிகாரிகள் உட்பட 50க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் சமீபத்திய நாட்களில் பல கோயில்கள், விகாரைகள் மற்றும் தேவாலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆசி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு பிரார்த்தனை செய்தோரில் பெரும்பாலானோர் பல்வேறு ஊழல் மற்றும் சட்டவிரோத செல்வம் தொடர்பான குற்றச்சாட்டுக்கு ஆளாய்க்குள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சமீபத்திய நாட்களில் 20க்கும் மேற்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் கதிர்காம கோயிலுக்கு மாத்திரம் சென்று பிரார்த்தனை செய்துள்ளதாக ஆலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் முன்னாள் அரசியல்வாதி ஒருவர் இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள ஒரு கோயிலுக்கு பெரிய அளவிலான பிரார்த்தனை நடத்தி ஆசி பெற்றுக் கொண்டுள்ளார். அரியாலை செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை நடத்த அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், இந்த புதைகுழியில் இருந்து மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும். அதன் பின்னர் உண்மைகள் வெளிவரும். இது பாரிய மனித புதைகுழி என்று நம்மால் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் இது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. வழக்கு விசாரணை இடம்பெறுகிறது. எனவே நீதிமன்றம் தான் இது தொடர்பில் இறுதி முடிவை எடுக்கும். புதைகுழி அகழ்வு பணிக்கு அரசு தொடர்ந்து நிதி வழங்கும். இந்த புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என அவர் இதன்போது குறிப்பிட்டார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்திற்கு தான் ஒழித்துச் செல்லவில்லை என தமிழரசுக் கட்சியின் பிரதி தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்தார். இபிடிபி தலைமையான ஸ்ரீதர் தியேட்டரில் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவை தான் சந்தித்ததில் என்ன தவறு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பினுள் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழரசுக் கட்சி எப்படியாவது அழித்துவிட வேண்டும் அல்லது கெடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதிகமாக உள்ளதாகவும் சி.வி.கே. சிவஞானம் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் இயங்குதளத்தையும் மக்கள் அபிமானத்தையும் சிதையாமல் காத்த மாவை சேனாதிராஜாவை படுகொலை செய்ய முயன்ற ஒட்டுக்குழு தலைவரே டக்ளஸ் தேவானந்தா என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நாடாளுமன்ற அமர்வில் தமிழரசின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மறைவையொட்டி கொண்டுவரப்பட்ட அனுதாப பிரேரணை மீது உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஊர்காவற்றுறை மக்களை சந்திக்க சென்ற மாவை சேனாதிராஜா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனகலிங்கம் சிவாஜிலிங்கம், முன்னாள் கிராம அலுவலர் சிவராசா உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது தமிழின படுகொலைகளை புரிந்த இலங்கை அரசின் பங்காளியான டக்ளஸ் தேவானந்தாவும் அவரின் ஆயுதக்குழுவும் 2001, 11, 28 நாரந்தனை தம்பாட்டி பகுதியில் வைத்து தாக்குதல் மேற்கொண்டனர். ஏரம்பு பேரம்பலம், யோகசிங்கம், கமல்ஷோன் ஆகிய இருவர் அந்த இடத்தில் படுகொலை செய்யப்பட்டதோடு 28 பேர் படுகாயமடைந்ததையும் மாவை சேனாதிராஜா கொட்டன் பொல்லுகளாலும் துப்பாக்கியாலும் வாளாலும் சுட்டும் வெட்டியும் அடித்து மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டு நினைவிழக்கும் அளவுக்கு காயமுற்ற கரை படிந்த சம்பவத்தையும் மீள நினைவூட்டி அவரின் நினைவுகளை பதிவு செய்கிறேன் என அவர் குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.